Hello everyone, welcome. Last time நம்ம vectorsனா என்னன்னு பார்த்தோம். But இன்னைக்கு we're gonna meet the whole team. In the different types of vectors ஒரு boring math concept பார்க்காம, let's think of them as a team of special characters, each with a unique role. Ready-யா? வாங்க. Let's meet your vector squad. So first question, are all vectors the same? And the answer is a big no. உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாரும் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தான் வெக்டர்ஸ்க்கும் தனியா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கும். சில வெக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், சில வெக்டர்ஸ் வழி மட்டும் காட்டும், அண்ட் சம் ஆர் நீங்களே பாப்பீங்க. அண்ட் இதை ஒரு கேமிங் அனாலஜியோட புரிஞ்சுக்கிட்டா இட்ஸ் சூப்பர் ஈஸி. நீங்க வேலரண்ட் இல்ல பிஜிஎம்ஐ மாதிரி கேம்ஸ் விளையாடுறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இந்த வெக்டர் டைப்ஸை உங்க ஸ்குவாட் மெம்பர்ஸா நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு யூனிக் ரோல் இருக்கு அண்ட் சேர்ந்து அவங்க மேட்சை வின் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. Let's meet them one by one. First up, நம்ம squadல we have two very interesting characters, the AFK player and the scout. Sounds familiar, right? வாங்க வெக்டர்ஸ் வேர்ல்ட்ல இவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். Okay, first we have the zero vector. இதுக்கு இன்னொரு பேரு null vector. The definition is a vector whose initial and terminal points coincide. ஆனா இதோட மீனிங் என்னன்னா it has zero magnitude and no definite direction. The crucial point here is இது உங்க கேம்ல இருக்கிற அந்த AFK பிளேயர் மாதிரி தான், away from keyboard. அவங்க கேம்ல இருப்பாங்க, ஆனா அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ஆர் த சேம். Zero movement, zero magnitude. That's a zero vector for you. Next up, meet the scout of our squad, the unit vector. Parula irukara maria, it's a vector whose magnitude is unity, meaning exactly one. Idoda villa powerful-ஆ இருக்கிறது இல்ல, இதோட villa direction-அ காட்டுறது. அதனால தான் இதோட நோட்டேஷனை A cap மனே A. இதோட trendsetter மாதிரி, just pointing the way for the rest of the team to follow. ரொம்ப important on our role, right? Alright, let's move on to our next set of players. இங்க, நம்ம ஒருத்தரோட relationship வச்சு define பண்ற vectors பார்க்க போறோம். Think of them as teammates. யாரா ஒன்னா start பண்றாங்க, இல்ல ஒரே மாதிரி path-ல travel பண்றாங்க. First, co-initial vectors. The definition is super simple. Two or more vectors having the same initial point. ஐடோக்கு பெஸ்ட் நாலேஜி ஆன கேம்ல இருக்கிற ஸ்பான் பாயிண்ட் தான். உங்களுக்கு தெரியும்ல, எல்லாரும் எக்ஸாக்டா ஒரே ஸ்பாட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு. அதேதான், அந்த சிங்கிள் பாயிண்ட்ல இருந்து ஒரிஜினேட் ஆகிற எல்லா வெக்டர்ஸும் co-initial vectors. Simple. அடுத்தது நம்ம கிட்ட இருக்கிறது collinear vectors. These are defined as vectors that are parallel to the same line, irrespective of their magnitudes and directions. So, இவங்கள சேம் பாத்ல போற பிளேயர்ஸா நினைச்சுக்கோங்க. அவங்க parallel tracksல மூவ் பண்றாங்க. அவங்க டீம்மேட்ஸா ஒரே டிரெக்ஷன்ல போறவங்களா இருக்கலாம், இல்ல எனிமீஸா ஆப்போசிட் டிரெக்ஷன்ல வரவங்களா இருக்கலாம். As long as their paths are parallel, they are collinear. Now, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. So, let's clear it up once and for all. Co-initial vectors are all about the starting point. அவங்க ஒன்னா ஸ்பான் ஆவாங்க, ஆனா எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போவாங்க. But collinear vectors are all about the path. அவங்க ஒரே மாதிரி இல்ல parallel pathsல travel பண்ணுவாங்க, ஆனா எங்க இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். So, co-initialனா start, collinearனா path. புரிஞ்சுதா? Alright, on to the next section. நம்ம ஸ்குவாட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகட்டே போகுது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது clones and the anti-heroes. These are vectors that are either identical இல்ல perfectா opposite-ஆ இருக்கும். First, let's talk about equal vectors. They are defined as two vectors that have the same magnitude and direction. ஆனா அவங்க location matter இல்ல. இது ஒரு கேம்ல இருக்கிற clone இல்ல character skin concept-அ perfectா explain பண்ணுது. Imagine நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் எக்ஸாக்ட்டா ஒரே skin யூஸ் பண்றீங்க. The size is the same, நீங்க ஃபேஸ் பண்ற direction-ம் சேம், ஆனா நீங்க மேப்போட ஒரு எண்ட்ல இருக்கலாம், அவங்க இன்னொரு எண்ட்ல இருக்கலாம். That's what equal vectors are. அப்போ இதுக்கு opposite என்ன? That's the negative of a vector. இங்க the magnitude is the same, but the direction is opposite. இதுதான் நம்ம ஸ்குவாடோட ஆன்டி-ஹீரோ. அவங்களுக்கு ஒரே பவர் லெவல், ஒரே ஸ்ட்ரெங்த், பட் அவங்க கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டிரெக்ஷன்ல மூவ் பண்ணுவாங்க. A perfect 180-degree turn. So, if vector O இந்த பக்கம் போனா, மைனஸ் வெக்டர் A எக்ஸாக்டா அதேக்கு ஆப்போசிட் பக்கம் போகும். ஓகே, தியரி பார்த்தோம். இப்போ நீங்க கத்துக்கிட்டதை டெஸ்ட் பண்ண நேரம் வந்துருச்சு. வாங்க நம்ம வெக்டர் ஸ்குவாட் மெம்பர்ஸை ஒரு ரியல் மிஷன்ல ஸ்பாட் பண்ணலாம். இங்க பாருங்க, இது உங்க NCERT புக்ல இருந்து எக்ஸாம்பிள் 3. நம்ம கிட்ட 4 vectors இருக்கும். A, B, C and D. The situation is described on the screen. Now your mission, should you choose to accept it, is to pause this explainer and identify the collinear, equal and co-initial vectors. Go on, give it a try. Okay, mission debrief time.
வாங்க ஆன்சர்ஸை செக் பண்ணலாம். The collinear vectors are A, C and D because அவங்க எல்லாரும் parallel pathsல ரன் பண்றாங்க. The equal vectors are A and C because அவங்க perfect clones with the same length and direction. And finally, the coinitial vectors are B, C and D because அவங்க எல்லாரும் ஒரே spawn pointல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Great job. நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஃபைனல் குவிக் சம்மரி ஆஃப் ஆல் தி ஸ்குவாட் மெம்பர்ஸ் நீங்க இன்னைக்கு மீட் பண்ணீங்க. So here's your final squad roster. The zero vector, nama AFK player with zero magnitude. The unit vector, the scout with magnitude 1, just direction காட்டுறதுக்கு. Co-initial vectors, எல்லாரும் ஒரே spawn pointல. Collinear vectors, rivals on the same path. Equal vectors, the perfect clones. And finally, the negative vector, nama anti-hero. That's a perfect summary. And avalo done. You've officially met the entire vector squad. இப்போ நீங்க பார்க்குற எந்த டைப் ஆஃப் வெக்டரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த கேமிங் அனாலஜிஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீப் ப்ராக்டிசிங் அண்ட் நீங்க இந்த டாபிக்ல ஒரு சாம்பியன் ஆகிடுவீங்க. யூவ் காட் திஸ். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.